ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறத்துலருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய மொமெண்டம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாசிட்டிவா மூவ் ஆனாலும், அடுத்து வந்து கம்ப்ளீட்டா நெகட்டிவ் தான். ஸோ பேங்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. எல்லா பேங்க்குமே வந்து பயங்கரமா ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இந்த இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா. ப்ளஸ் வந்து ரிலையன்ஸுமே நல்ல ரிசல்ட் ப்ளஸ் வந்து அதில பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் இன்னைக்கு இருந்துச்சு. நல்ல மூவ்மெண்ட் ரிலையன்ஸு. எல்லா ஷேருமே வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் போனாலும், ரிலையன்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்ல. கன்டினியூவா பையிங் ஈவினிங் வரைக்குமே வந்து பையிங்லேயே தான் இருந்தான். ஸோ நிஃப்டி வந்து 25,843 அப்படின்ற லெவல்ல தான் வந்து இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. 900 வரைக்குமே ஹை போச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா இன்னைக்கு என்ன லெவல்ஸ்ன்றத பார்த்துரலாம். ஸோ இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் நல்ல பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆறாங்க. இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே. பட் வந்து முகூர்த்தம் ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் ஆஃப்டர்நூன் 1:45 டூ 2:45 வந்து ரன் ஆகும். அந்த 1 மணி நேரம் மட்டும் தான் நாளைக்கு மார்க்கெட் ரன் ஆகும். வெட்னஸ்டே வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அந்த 1 மணி நேரத்துக்கு வந்து இண்டெக்ஸ்ல வந்து பெருசா மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, பெருசா இருக்காது. ஸ்டாக்ஸ் தான் வந்து எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபெடரல் பேங்க் வந்து போங்க. இன்னைக்கு வந்து நல்ல பையிங். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு டே பிக்குக்கே இருந்துச்சு. பட் வந்து இன்னைக்கே வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருந்தான் ஃபெடரல் பேங்க்கு. ஸோ நாளைக்கு கான்சன்ட்ரேட் பண்றவங்க தாராளமா பண்ணலாம். நாளைக்கு வந்து சென்டிமென்ட்டா வந்து இந்த நல்ல நாள்ல வந்து பை பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக லட்சுமி பூஜா அப்படின்றது ஒண்ணு நடக்கும். ஆல் ஓவர்ல நார்த் சைடு. ஸோ அதற்காக வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முகூர்த்தம் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து அது நடக்க போகுது. மத்தபடி மார்க்கெட் எதுவுமே கிடையாது. நாளைக்கு வந்து எஃப்&ஓ வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணாதீங்க. ஏன்னா பிரீமியம் டிகே நெறையவே இருக்கும். லாஸ்ல தான் போய் விடுவாய்ங்க. ஒன் சைட் டைரக்ஷனல் மூவ் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா 1 மணி நேரம் தான் ட்ரேடுங்கிறனால. ஸோ நிஃப்டியோட அடுத்த லெவல்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 25,800 தான் சப்போர்ட். இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து 850ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து 900 வரைக்கும் போயிட்டு, திரும்ப வந்து இப்போ 850ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. 843ல. ஓகேங்களா? ஸோ டுவர்ட்ஸ் வந்து 26,257 தான் வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 25,500 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் மேல ஏறுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்கும். ஆல் டைம் ஹையும் தாண்டி போகும். ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான். ஏன்னா ஒரு நல்லா ஏறிருச்சு. லைட்டா இறங்கி ஏறுச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் ட்ரெண்டு. ஆனா இப்போ வரைக்கும் இறங்க மாட்றான். இன்னைக்கு கொஞ்சம் சின்னதா தான் செல்லிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முகூர்த்தம் ட்ரேட் 1 ஹவர் தான். பெருசா வந்து மூவ்மெண்ட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வியாழக்கிழமை ஒரு செல்லிங்கோட 25,500 வரைக்கும் வந்துட்டு நிஃப்டி அதுக்கப்புறம் மேல போனான்னா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி. ஸோ பேங்கிங்குமே வந்து இன்னைக்கு நல்ல கேப் அப்பு. ஸோ கேப் அப் ஆகி அவனும் வந்து செல்லிங் தான். ஆனா அவனுக்கான ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 29,000 59,000 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவனும் ஒரு சின்ன செல்லிங் எடுத்து 57,300 வரைக்கும் வந்துட்டு, இப்ப 58,000த்துல இருக்கான். ஒரு 700 பாயிண்ட் டவுன் குடுத்து, அதுக்கப்புறம் மேல ஏறுனான் அப்படின்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஏன்னா, இதுல ப்ரீவியஸா ஒரு ஸ்விங் போட்டுச்சு நல்லாவே. ஆனா இந்த ஸ்விங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை நல்லா போயிருச்சு. ஒரு லோ வரணும். வந்து திரும்ப ஏறுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுக்கும் பேங்கிங்ல. ஓகேங்களா? ஐடி கீப்பான் வந்து அவன் அந்த ரெசிஸ்டன்ட்ல தான் இருக்கான். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகும்போது 350க்கு மேல ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து, ஸோ இத கூட நான் வந்து ஒரு ஸ்விங்கா தான் எடுத்துக்கிறேன். ஏறி திரும்ப இறங்கியிருக்கான். ஓகேங்களா? ஸோ திரும்ப ஏற ஆரம்பிச்சான்னா நல்லா தான் இருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட் போடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அப் ட்ரெண்ட்ல போகுதான்னு பார்க்கணும். HDFC பேங்க் ஸோ அவன் வந்து நம்ம பேட்டர்ன வந்து முடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த 20 வரைக்கும் போணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 1020 வரைக்கும் போவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 1020 டச் பண்ணிட்டு கரெக்ட்டா செல்லிங் ஆயிருக்கான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1020 வரைக்கும் போவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். 1020 ஆல் டைம் ஹை வரைக்கும் போவான்னு சொன்னோம். கரெக்ட்டா ஆல் டைம் ஹைய டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிருக்கான். ரிசல்ட் நல்லா குடுத்தும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆறான் இது அப்படின்னா, ஒரு செல்லிங் இருக்கும். 1020 தாண்டுனா மட்டும் தான் அடுத்த மூவ்மெண்ட் HDFCல இல்லன்னா ஒரு சின்ன செல்லிங் போகும். ரிலையன்ஸ் சொன்ன மாரியே பிரேக் அவுட் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ராங்காவே போறான். அவனுக்கான ரெசிஸ்டன்ட் வந்து 1520 தான். ஓகே. 1532ல தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். 1520 வரைக்கும் போனாலே பெரிய விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ இருக்கிற லெவலுமே ஒரு சின்னதா மைனரா ஒரு ரெசிஸ்டன்ட் தான். நாளைக்கு கேப் அப் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்து ரிலையன்ஸ் அந்த டார்கெட்ட போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் வந்து நம்மளோட ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி ட்ரெய்னிங் கிளாஸஸ் வந்து 3 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது.
ஸோ ஃப்ரைடே தான் லாஸ்ட் டே ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான், ஸ்லாட்ஸ் புக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.